துபாய், அபுதாபி, குவைத்து, சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார் எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போகக்கூடிய நாடுகள் தான். ஜோர்டான், சிரியா போன்ற நாடுகள்லாம் ரொம்ப பிச்சைக்கார நாடு. காந்தியை பொறுத்தவரை நமக்கு போராளி, பிரிட்டனை பொறுத்தவரை அவர் தீவிரவாதி. ஒரு ரியால் ஈக்குவல் டு 0 அமெரிக்கன் டாலர். $1 வாங்கணும்னா ஈரான் ரியால் பணத்தில் 15 லட்சம் ரியால் கொடுக்கணும். நமக்கு 91 ரூபாய். இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் 1,70,00,000 பீப்பாய் க்ரூட் ஆயில் வெளியே போகுது கப்பலில். ப்ளஸ் போனஸாக துபாய் மேலேயும் குண்டு போட்டுருவாங்க. துபாய் மேலே குண்டு போட்டதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, துபாய் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர் ஹப். அது உலகத்தோட எல்லா கனெக்டிங் ஃப்ளைட்டும் துபாயிலிருந்து தான் போகுது. அமெரிக்கா அடித்து ஈரான் அடி வாங்கினா அதனால் ஈரானுக்கு அவமானம் கிடையாது, ஈரான் மேலே பரிதாபம் தான் வரும். நார்த் கொரியா அதிபர் கிம் இன்னைக்கு காலையில் அவர் அறிக்கை விட்டுருக்கிறார், ஈரான் கேட்டால் தேவையான மிசைல்ஸை நாங்கள் கொடுப்போம். நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக வரலாற்று ஆய்வாளர் திருமிகு TS கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் நடந்துட்டு இருக்குது. மத்திய கிழக்குகள் தோறும் மிகப்பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய இந்த போர் சூழல் எப்படியாக போகும்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் மாறி மாறி தாக்கிக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் ஈரான் நாங்கள் இஸ்ரேலை அடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி ஊடகங்களை தெரிவிக்கிறாங்க. இஸ்ரேல் நாங்கள் ஈரானில் நாங்கள் தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அறிக்கை விடுறாங்க. ட்ரம்ப் ஒரு பக்கம் ஈரானை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த போர் சூழல்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே ஈரான், ஈராக் 2 நாடுகள் தவிர மீது எல்லாருமே அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, துபாய், அபுதாபி, குவைத்து, சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார் எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போகக்கூடிய நாடுகள் தான். ஜோர்டான், சிரியா போன்ற நாடுகள்லாம் ரொம்ப பிச்சைக்கார நாடு. ஏமனும் அதே மாதிரி ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய நாடு. அவங்களெல்லாம் பற்றி அமெரிக்காவுக்கு கவலை இல்லை. மிகப்பெரிய ஆயில் ரிசர்வோடு இருக்கக்கூடிய நாடுகளில் முக்கியமான நாடுகள்னால் ஈராக், ஈரான், சவுதி அரேபியா. சவுதி அரேபியா இவங்க அமெரிக்கா சொல்கிறத கேட்டு அவங்க பேசாமல் இருக்கிறாங்கன்றதுனால ஒன்றும் பண்ணுறதில்ல. ஈராக்கும் கேட்கல, ஈரானும் ஆரம்பத்துலேருந்து கேட்கல. அப்போ முதல் கட்டமாக ஈராக் மீது என்ன பண்ணுறாங்க, கெமிக்கல் வெப்பன் வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒரு பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணி சதாம் ஹுசேனை காலி பண்ணி அந்த ஆளை கடைசியில் அந்த ஆளை தூக்கில் போட்டு சதாம் ஹுசேனை உருவாக்குனதே அமெரிக்கா தான் சொல்கிறாங்க. எப்போவுமே அது நடக்கும். அவர் பதவிக்கு வருவதற்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, பதவிக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு இவங்க உதவி இல்லைனாலுமே அவர் வந்திருப்பார். சரியா, இவங்க உதவி இல்லைனாலுமே அவர் வந்திருப்பார் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இவங்க இப்போ ஒன்றும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் தாலிபான் இருக்குன்றாங்க. தாலிபானை யார் உருவாக்குனது? அமெரிக்கா தான். இப்போ அமெரிக்கா பேச்சா தாலிபான் கேட்கலன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா விட்டு அவங்களே ஆப்கானிஸ்தான் அடித்து விரட்டி விட்டாங்க. அவங்க மொத்தமாக போனாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ இது இவங்களுக்கு வேலையே ஆரம்பத்துலேருந்து இதுதான் வேலை. அவங்க சொல்லி கேட்டு இருந்துக்கிட்டாங்கன்னா அவனுக்கு பிரச்சனை இருக்காது. கேட்கல அப்படின்னு சொன்னால் அவனை குறைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆப்கானிஸ்தானை பெருசாக அமெரிக்கா கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே பெருசாக ஆயில் ரிசோர்ஸஸ்ன்னு கிடையாது. அதனால தான் ஆப்கானிஸ்தானை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. இல்லைனா ஆப்கானிஸ்தானையும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஈராக்கை மொத்தமாக காலி பண்ணி முடித்தாங்க. அது நல்ல டாப்பில் இருந்த கண்ட்ரி கடைசியில் நாசமாக போய் தெருவில் நிற்கிறாங்க. எந்த இதுவும் இல்லாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு பப்பட் கிங்டம் தான் அங்கேயே இருக்குது. இப்போ ஈரான் அப்படி இல்லை. ஈரான் இந்த அவர் அலி கமேனி இருக்கார்ல, அவர் 89லேருந்து அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அவரை ஒன்றும் பண்ண முடியல இவங்களால். ப்ளஸ் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா IRGCன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அவங்களோட இராணுவ அமைப்புக்கு பேர் IRGCன்னு பேர். அதாவது ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப் அப்படிம்பாங்க. அதுதான் IRGCன்றது. இந்த IRGC அந்த மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க.
என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் இருக்கும். அதாவது ஒரு சில தீவிரவாத குழுக்கள்பாங்க. நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. போராளி குழுக்கள்னே சொல்லலாம். அவங்க நாட்டுக்கு ஒரு போராளி அமைப்புகள் வச்சிருக்காங்க. இல்லை, அதை வந்து பக்கத்து நாடு வந்து தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. இப்போ காந்தியை பொறுத்தவரை நமக்கு போராளி, பிரிட்டனை பொறுத்தவரை அவர் தீவிரவாதி, அரசாங்கத்துக்கு எதிரான. பிரபாகரனை பொறுத்தவரை தமிழர்களுக்கு அவர் போராளி, சிங்களர்களுக்கு அவர் தீவிரவாதி. அப்படிதான். அதாவது எல்லாத்துக்குமே ரெண்டு சைடு இருக்கும். ஒன் மேன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் இஸ் அனதர் மேன்ஸ் டெரரிஸ்ட் அப்படிம்பாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு சுதந்திர போராட்ட தியாகியாக பார்க்கப்படக்கூடியவர் இன்னொருவரால் தீவிரவாதியாக பார்க்கப்படுவார். அப்போ நம்ம ரெண்டு வார்த்தையும் வேண்டாம், போராளி குழுக்கள்னு வச்சுக்கலாம் பொதுவான ஒரு பெயராக. லெபனானில் பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லான்னு ஒரு போராளி குழு இருக்குது. அந்த குழுவுக்கு பணம், ஆயுதம், ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறது இந்த ஐஆர்ஜிசி தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹமாஸ், பாலஸ்தீனில் இருக்க ஹமாஸுக்கும் பண உதவி, இப்போ பொருள் உதவி, ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறது ஐஆர்ஜிசி தான். அதே போலவே ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி அப்படின்னு இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்களுக்கும் இது மாதிரி கொடுக்குறது. இன்னும் சொல்லப்போனால் ஹவுதி குழுக்களுக்கு அந்த வேலைக்கு வரவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்குறதே ஐஆர்ஜிசிலேருந்து தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் இதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தா அவர்களே பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்துக்கிட்டு செய்கிறாங்க. ஈரான் வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. ஈரானோட அஃபிஷியல் கரன்சியோட பேர் வந்து ரியால்னு பேர். ஒரு ரியால் ஈக்குவல் டு 0 அமெரிக்கன் டாலர். அமெரிக்கன் டாலருக்கு சமமான எந்த மதிப்பும் அதுக்கு கிடையாது. அதாவது நீங்கள் வந்து $1 வாங்கணும்னா இந்த ஈரான் ரியால் பணத்தில் 15 லட்சம் ரியால் கொடுக்கணும். நமக்கு எவ்வளவு? 91. நமக்கு 91 ரூபா. ஈரானுக்கு 15 லட்சம். அப்படின்னா அது எந்த அளவுக்கு அங்கே வந்து பணப்பிரச்சனை, தட்டுப்பாடு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈரான் கூட வேறு எந்த நாடுகளுமே வணிக தொடர்பே வச்சுக்கிறது இல்லை, 3 நாடுகளை தவிர. இந்தியா, ரஷ்யா, சைனா. ரஷ்யாட்ட ஒன்றும் பேச முடியாது. அதனால தான் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நாங்கள் வந்து டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் குதிக்கிறது. இந்தியா ஒத்துக்கிட்டு விலகிட்டாங்க, சைனா விலகலை. இப்போதைக்கு சைனாவும் ரஷ்யா மட்டும்தான் ஈரானுக்கு உணவுப் பொருட்கள்லேருந்து எல்லாமே ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த 2 நாடு இல்லைன்னா ஈரான் வந்து ரொம்ப கஷ்டப்படும். பதிலுக்கு ஆயில் அப்படின்றதோட அந்த ட்ரேடு போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈரானை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் என்ன பண்ணாங்க. நான் ஹமாஸ் பிரச்சனை ஒரு மாதிரி அடங்கி போச்சு, ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு, நீ இன்னும் பாலஸ்தீனில் ரொம்ப கை வைக்காதன்னு சொல்லியாச்சுன்னொடனே அவங்களோட மெயின் டார்கெட்டாக ஈரானுக்கு குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி குறி வச்சு தான் 27ஆம் தேதி முதல்ல ஒரு மிசைலை போட்டாங்க. போட்ட உடனே அன்றைக்கி ராத்திரியாக அந்த ஹர்மோஸ் ஸ்ட்ரைட் அப்படிம்பாங்க. இந்த ஹர்மோஸ் ஸ்ட்ரைட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த சைடில் ஈரான், இந்த சைடில் சவுதி அரேபியா, கீழே பார்த்திங்கன்னா அபுதாபி, துபாய், இந்த 3 நாடுகள். அதுக்காக மேலே பார்த்திங்கன்னா கத்தார் இருக்குது, பஹ்ரைன், குவைத் எல்லாமே அந்த கடற்கரையை ஒட்டி தான் இருக்குது. இந்த ஹர்மோஸ் ஸ்ட்ரைட் வழியாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் 1,70,00,000 பீப்பாய் க்ரூட் ஆயில் வெளியே போகுது கப்பலில். ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்தில் இல்லை, ஒரு நாளைக்கே 1,70,00,000 பேரல் வந்து க்ரூட் ஆயில் வந்து வெளியே போகுது. அது அந்த ஹர்மோஸ் ஸ்ட்ரைட் வழியாக தான் போயாகணும். அது ரொம்ப சின்ன பகுதி. அதுவே எப்படி இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒன்று நீட்டிகிட்டு வந்து அதில் நிற்கும். அதில் உள்ளே பூந்து தான் இப்படி போன மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது 27ஆம் தேதி நைட்டாக அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் 28ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க இவனுங்க, அதாவது 27ஆம் தேதி அவன் ஒரு மிசைல் போடுறான், இவங்க பதிலுக்கு ஒரு மிசைல் அடிக்கிறாங்க இஸ்ரேல் மேலே. அதோடு நின்றுச்சு. அடுத்த ஆள் என்ன பண்ணிட்டாங்க, இவன் சும்மா இல்லாமல் 28ஆம் தேதி காலையில் ஒரு இன்சைடர் உள்ள யாரோ ஸ்பை வச்சுருக்காங்க ஈரானுக்குள்ளே. இல்லைன்னா அவர் வந்து அவர் பேரே வந்து சுப்ரீம் லீடர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவரோட பதவிக்கு பேர் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர்லாம் கிடையாது, உச்சபட்ச தலைவர். அது பேரே வந்து ஆங்கிலத்தில் சுப்ரீம் லீடர்ன்றது தான் அவரோட பேரே. அதில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவர் பேரே அயத்துல்லா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அயத்துல்லான்றது அவர் பேர் கிடையாது. அவர் பேர் வந்து அலி கமேனி தான். கமேனின்றது அவரோட குடும்ப பெயர், அலின்றது அவரோட பெயர். அப்போ அயத்துல்லான்றதுனா என்ன அர்த்தம்னா அது அவருக்கு வழங்கப்படும் ஒரு பட்டம், அதாவது இறைவனின் உருவகம் அப்படிங்கிறது தான் பாரசீகத்தில் அந்த அயத்துல்லா அப்படின்ற வார்த்தையோட பொருள்.
அந்த இமாம்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது அவர்களது பதவியாக அதில் பட்டப்பெயராக அது கொடுக்கப்படும். அதுக்கு அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய பட்டம் தான் அயத்தொல்லா அப்படின்ற பெயர். இப்போ இவரை என்ன பண்ணிட்டாங்க, 28ஆம் தேதி காலையில் அவரது அலுவலகத்தில், அதுவும் அலுவலகம் கூட இல்லை, அவர் வந்து பங்கரில் இருக்கார். பங்கர்னால் எப்படி இருக்குன்னா 100 அடி ஆழத்தில் இருக்கும். 100 அடி ஆழம்ன்றது என்னவோ 100 அடி அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு. இல்லை 100 அடி ரொம்ப ஆழமான ஒரு இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இந்த ஒரு ஃப்ளோர் எடுத்திங்கன்னா தரையிலேருந்து ரூஃப் வர பார்த்தீங்கன்னா 12 அடி. அப்படின்னா இது மாதிரி 10 ஃப்ளோர் ஆழம் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? அதுதான் 100 அடி. புரியுதுங்களா? இப்போ 10 ஃப்ளோர் ஆழத்துக்கு கீழே போனால் எவ்வளோ பள்ளமாக இருக்கும். அந்த அளவுக்கு கீழே உள்ள இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. மேலே வந்து அந்த க்ளோஸ் பண்ணுற இடத்த வந்து எப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, காங்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. நாம் வந்து இந்த ரூஃப்க்கெல்லாம் காங்கிரீட் போடும்போது என்ன போட்டுவோம்னா, இப்போ இவ்வளோ போடுவோம், 1/2 அடி வரத்துக்கு போடுவோம். அவங்க எவ்வளோ போடுவாங்கன்னா 25 அடிக்கு அந்த காங்கிரீட் போட்டிருப்பாங்க. 25 அடினா ஒரு ஃப்ளோர் 12 அடி, 2 ஃப்ளோர் சேர்ந்தா 24 அடி. இந்த 2 ஃப்ளோரோட உயரம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ திக்னஸ்க்கு அந்த காங்கிரீட் போட்டிருப்பாங்க. சாதாரணமாகவே நம்ம காங்கிரீட் போட்ட செவத்தில் ட்ரில்லர் இல்லாமல் நம்ம ஆணி கூட அடிக்க முடியாது. ஆமாம். அப்போது அது சாதாரணமாக இந்த 1/2 அடி 1/4 அடிக்கு போடுற காங்கிரீட்டுக்கே நமக்கு மிஷின் சேஃபாக இருந்தப்போ கூட எப்படி அதுதான் அது அந்த டைமில் அவர் அங்கே இருப்பாருன்ற செய்தி அங்கே போயிருக்கு. அந்த இன்டெல் போயிருக்கு. அந்த இன்டெல் வந்து அமெரிக்கா ப்ரொவைடட் இன்டெல். அந்த இன்டெலை சொல்லி இப்போ அடி கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. சுமார் 60 வினாடிகளுக்குள், முதல் 20 வினாடிகள் தொடர்ச்சியாக பாம்பு போடப்பட்டிருக்கு. அந்த ஒரே இடத்துல அடிச்சிருக்கிறாங்க. அடித்ததில் அந்த காங்க்ரீட்டில் ஓட்டை விழுந்துருச்சு. அந்த காங்க்ரீட் தளம் இருக்குல்ல, 25 அடி அகலத்துக்கு போட்ட காங்க்ரீட்டை தொலைச்சி ஓட்டையே விழுந்துருச்சு. வெறும் 20லேருந்து 25 வினாடிகளுக்குள்ள. அதுக்கு அடுத்த 10 வினாடியில் உள்ளே இன்னொரு பாம்பை உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. போட்டோடனே வெடித்து செதறி மொத்தமாக ஒரு நெருப்பு கோலமாக அந்த பகுதி மாறி உள்ளே இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. அவர் கமேனி, அவரது பொண்ணு, அவர் பேரன் எல்லாருமே உள்ள இருந்தாங்க. எல்லாரும் இறந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்த மிகப்பெரிய தவறு அதுதான். ஏன்னா கமேனி வந்து வயதில் மூத்தவர், கொஞ்சம் நிதானமானவர். அவர் நினச்சிருந்தா என்றைக்கோ இஸ்ரேல் மேலே தாக்கியிருப்பார். தேன்கூட் மேலே கை வச்சிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ அடுத்த தலைவராக வர வாய்ப்பு இருப்பது அவரது 2வது மகனாகிய மொஜ்தாப் அலி, மொஜ்தாப் கொமேனின்னு பேர் அவர் பேர். இந்த மொஜ்தாப் கொமேனி தான் அடுத்த தலைவராக வர வாய்ப்பு இருக்குது. அவர் இளம் ரத்தம். ப்ளஸ் வந்து ஐஆர்ஜிசி சொல்கிற எல்லாத்தையும் கமேனி, சீனியர் கமேனி வந்து கேட்க மாட்டார். ஆனால் இவர் ஜூனியர் கமேனி முழுக்க ஐஆர்ஜிசிக்கு கிட்டத்தட்ட அவர் தான் ஹெட்டு மாதிரியே. இதுவரை நடக்காத ஒரு புது விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகளை பூரா இவங்க குண்டு போட்டிருக்காங்க. ஈரான் குண்டு போட்டிருக்கு. இதுவரை அது மாதிரி செஞ்சதே கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக செய்கிறாங்க. என்ன மெசேஜ் ஈரான் சொல்ல விரும்புதுன்னா, இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை இல்லை. ஈரானுக்கு அமெரிக்காவுக்குமான, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கான பிரச்சனை இது இல்லை. இந்த பிரச்சனையில் நீயும் சம்மந்தப்பட்டிருக்க. ஸோ என் சைடு நீ நிற்கலைன்னா உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்றது தான் அதோட மெசேஜ். ஏன்னா இப்போ இந்த சொன்ன நாடுகள் பூரா இருக்குது பார்த்தீங்களா, யுஏஇயாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், குவைத்து, பஹ்ரைன், இந்த நாடுகள் எல்லாமே, கத்தார், எல்லா நாடுகளும் தங்கள் நாட்டுக்குள்ளே அமெரிக்காவோட இராணுவ தளத்தை அமைப்பதற்கு இடம் கொடுத்துருக்காங்க. நீ அங்கே இடம் கொடுக்க போய் தான் அந்த இராணுவ தளங்களை பயன்படுத்திக்கிட்டு இஸ்ரேல்காரன் குண்டு போடுறான். நீ இடம் கொடுக்கலன்னா அவன் இஸ்ரேல்லேருந்து இங்கே கொண்டாந்து என் மேலே குண்டு போடுறதுக்கு அவன்கிட்ட தேவையான மிசைலே முதல்ல கிடையாது. இஸ்ரேல்கிட்ட சொந்தமான மிசைல்னு சொல்லி இஸ்ரேலில் ஏவி அங்கேருந்து நேராக இங்கே வந்து உழக்கூடிய அளவுக்கு தேவையான மிசைல் அவன்கிட்ட கிடையாது. அப்போ அந்த மிசைல்லாம் எங்கேருந்து வருது? இந்த இராணுவ தளங்கள்லேருந்து தான் வருது. அப்படின்னு சொல்லி தான் இந்த இராணுவ தளங்கள் எல்லா இராணுவ தளத்து மேலேயும் குண்டு போட்டிருக்காங்க. ப்ளஸ் போனஸாக துபாய் மேலேயும் குண்டு போட்டிருக்காங்க. துபாய் மேலே குண்டு போட்டதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, துபாய் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர் ஹப். அது உலகத்தோட எல்லா கனெக்டிங் ஃப்ளைட்டும் துபாயிலேருந்து தான் போகுது. இப்போ நீங்கள் இங்கேருந்து அமெரிக்கா போகணுன்னா துபாயில் போய் தான் கனெக்டிங் ஃப்ளைட்டு.
நீங்கள் இங்கேருந்து இங்கிலாந்து போகணுன்னா துபாயிலேருந்து தான் கனெக்டிங் ஃப்ளைட்டு. இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தன் ஜப்பான் போகணும்னா துபாய் தான் கனெக்டிங் ஃப்ளைட்டு. அப்போ ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான கனெக்டிங் ஃப்ளைட்டுகள் போகக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் குண்டை போட்டால் என்ன ஆகும்? அங்கேருந்து யாருமே வெளியே போக முடியாது. அமெரிக்காவுக்குள்ளேயும் போக முடியாது, அமெரிக்கா வெளியே யாரும் போக முடியாது. இல்லை, துபாய் ஏர்போர்ட் விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. அப்போது என்ன, இதுதான் வந்து அவங்க கொடுக்குற சிக்னல் என்னென்னா, நீ நினைக்கிற மாதிரி இது ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்குமான பிரச்சனை மட்டும் கிடையாது. இன்டைரக்டாக நீயும் இன்வால்வ் ஆகிருக்க. அப்படி நீ இன்டைரக்டாக இன்வால்வ் ஆகியிருந்தாலும் நீ என்னுடைய டைரக்ட் டார்கெட்டாக மாறுவ. நான் இன்டைரக்ட் தானே, நான் ஒன்றும் நேராக பண்ணலையே அப்படின்லாம் நீ சொன்னாலாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு இப்போ இந்த ஒரு ஜூனியர் கம்பெனி வந்து பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணிட்டார். இது பெரிய ஒரு உயிரோடு இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. அவர் அமைதியான டைப், கொஞ்சம் ஆரம்பத்துலலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தார். அப்புறம் மக்கள் நாட்டு மக்களோட நல்வாழ்வும் நம்ம பார்க்கணும், அதனால் ஓவராக பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தார். இவர் பையன் வந்து அப்படிலாம் கிடையாது. பையன்தான் துருத்துருன்னு இருப்பார். இப்போ அவர் பெரியவர் இல்லைன்னப்போ என்ன ஆகும்? இவர் இறங்கி அடிப்பார். ஆமாம். இப்போ F-15 விமானங்கள் 3 விமானங்கள் அடித்து கீழே விழுந்திருக்கு. அது வந்து குவைத் தான் வந்து தெரியாமல் ஈரானுடைய விமானங்கள் நினச்சி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? அதெல்லாம் சும்மா பொய். அதெல்லாம் சும்மா பொய். ஃப்ரெண்ட்லி அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் சும்மா பொய்க்கு சொல்கிறது தான். ஆனால் அதை தாக்கியது குவைத்து தானா அப்படின்றது இன்னொரு என்கொயரி ஓடிக்கிட்டு இருக்கு. குவைத்து தான் அடிச்சுதா அப்படின்றதுலேயே இன்னொரு என்கொயரி போயிட்டுருக்குது. ஆனால் இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய எம்பராஸ்மெண்ட். ஒரே நேரத்தில் அமெரிக்காவோட பல இராணுவ பேஸ்கள் தாக்கப்பட்டிருக்கு. இது வரலாறுல இதுவரை அது மாதிரி நடந்தது கிடையாது. ஒரே நேரத்தில் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் சுமார் 10 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். ஏன்னா அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா, எங்ககிட்ட ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் இருக்குது அப்படின்றாங்க. எந்த மிசைல் இருந்தாலும் அதை எதிர்த்து அடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட மிசைல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அப்போ அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இப்போ இத்தனை இடத்துல தாக்குனாங்க, எல்லா இடத்துலையுமே தாக்குதல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருந்ததுன்னா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா இருக்குது, பற்றி ஒரு மிசைல் கூட கீழே விழலை, எல்லாத்தையுமே வானத்திலேயே செயலிழக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி எல்லாத்தையும் தாக்கியிருக்காங்க. இதே போல் தான் அயன்டோம்னு இஸ்ரேல் முன்னாடி சொல்லிட்டு இருந்தது. அது பூரா ஃபேக்குன்னு எக்ஸ்போஸ் ஆச்சு. இப்போ அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டமும் அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது, யார் வேணால் அடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்றது அமெரிக்காவுக்கு இது ஒரு அவமானமான ஒரு செயலாகத்தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது அமெரிக்கா வந்து சொல்லுது, அதாவது ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் பழிவாங்குறேன்னு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு உரிய பதிலடியை நாங்களும் தருவோம் அப்படின்னு சொல்லி அவரும் தைரியமாக தானே, போல்டாக தானே இருக்கிறாங்க. அவர் சொல்லுவாருங்க, அதுக்காக இவங்க சும்மா உட்காந்துருப்பாங்களா? அதாவது சொல்கிறதே என்னென்னா, நீ ரிவெஞ்ச் எடுத்தன்னா அப்போ நான் உன்னை அடிப்பேன், நீ வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும்னு தானே அர்த்தம். நான் உன்னை அடிப்பேன், ஆனால் நீ பழி வாங்கலாம் முடியாது, பழி வாங்கணும்னு நினச்சா நான் இன்னும் வேகமாக அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் இதை வந்து என்ன ஒரு பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அமெரிக்கா அடித்து ஈரான் அடி வாங்கினா அதனால் ஈரானுக்கு அவமானம் கிடையாது, ஈரான் மேலே பரிதாபம் தான் வரும். ஈரான் அடித்து அமெரிக்கா அடி வாங்கிச்சுன்னா எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. கரெக்டாக சொல்கிறதே தானே சொல்லுவாங்க, சின்ன பையன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிம்பாங்கல்ல. ஆமாம். அதே மாதிரி தான் நம்ம இந்த பருத்தி வீரன் படத்தில் கூட காட்டுவாங்க, ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பிடிச்சா புலையிருந்து அறைவான், அது மாதிரி சொல்லல. அடுத்த வாட்டி வரும்போது யாராவது வீட்டில் பெரியவங்களை கூட்டும், அப்படி தனியாலாம் வராத போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடும். அந்த சீனை யோசிச்சுங்க. இந்த ஈரான் அமெரிக்காவை அடித்து சேதமாச்சுன்னா எல்லாரும் அப்படி தான் பார்ப்பாங்க, அமெரிக்கா வந்து ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது, இப்படி கேவலமாக அடி வாங்குது அப்படிம்பாங்க. ஈரானை இவங்க அடித்தாருனாலும் ஈரான் மேலே பரிதாபம் தான் வரும். ஐயோ அவன் பாட்டுக்கு தனியாக இருக்கிறான், அவனை ஏற்கனவே எக்கனாமிக் சாங்ஷன் போட்டு அவனை எந்த வியாபாரமும் பண்ண விடாமல் கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அமெரிக்காக்காரன். 10 இப்போ குண்டு வேற போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன் என்னதான் பண்ணுவான் அப்படின்னு பரிதாபம் உணர்ச்சி தான் ஈரான் மேலே வரும். ஆனால் அமெரிக்கா அடி வாங்கினா எல்லோரும் சிரிப்பாங்க. சிரிக்கிறது மட்டும் இல்லை, அது வந்து ஒரு பெரிய அவமானமாக பார்க்கப்படும். இது இவ்வளோ நாள் வந்து இவர் நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் இவ்வளோ நாள் அவர் வந்து எதுவுமே பேசாமல் இருந்தார். இன்றைக்கி காலையில் அவர் அறிக்கை விட்டுருக்கிறார், இன்றைக்கி காலையிலேயே நேற்று நைட்டும் அறிக்கை விட்டுருக்கிறார், ஈரான் கேட்டால் தேவையான மிசைல்ஸை நாங்கள் கொடுப்போம்,
ரொம்பலாம் தேவையில்ல, ஒரு மிசைல் போதும், இஸ்ரேலை தொடச்சி எரிஞ்சிடலாம் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஈரான் சைடு வந்து நிற்பதற்கு நிறைய நாடுகள் தயாராக இருக்குது. யாருக்கெல்லாம் அமெரிக்காவை பிடிக்காதோ அவங்க எல்லாருமே ஈரான் பக்கம் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு வெளிநாட்டு விஷயத்தில் இவர் கிம் வந்து இது மாதிரிலாம் இது ரீசெண்ட் டைம்ஸில் இது மாதிரிலாம் அவர் தலையிட்டதே கிடையாது, பேட்டியெல்லாம் கொடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் சொல்கிறது. ஈரான் விருப்பப்பட்டால் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. சைனா நாங்கள் கப்பல் கொடுக்கறதுக்கு ரெடின்றாங்க, ரஷ்யா நாங்கள் மிசைல்ஸ் கொடுக்க ரெடின்றாங்க. ஸோ ஈரான் பக்கம் சப்போர்ட் இருக்குது, இஸ்ரேல் பக்கம் அமெரிக்காவை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போது இந்த சூழல் பார்க்கும்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மோசமான சூழலாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு அடங்குனாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இதை எஸ்கலேட் பண்ண அமெரிக்காவின் பெயர் தான் உலக அரங்கில் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா நீ இதை வந்து சம்பந்தம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இப்போது ஹவுதியோ, ஹெஸ்புல்லா, ஹமாஸ் இவங்களுக்கு எதிராக இஸ்ரேல் ஏதோ ஒரு வேலை செய்யுது, அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதுன்னா கூட அதில் அவங்க நியாயம் பேசுகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு தீவிரவாத அமைப்பு, அந்த தீவிரவாத அமைப்பால் இஸ்ரேலுக்கு தொல்லை, அப்போ அந்த தீவிரவாத அமைப்பை ஒழிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமாக சொல்ல முடியும். ஈரான் மேலே தாக்குறதுக்கு எந்த நியாயமும் சொல்ல முடியாது, அது ஒரு நாடு அது. அப்போ அந்த நாட்டோட இறையாண்மையை நீ கேள்விக்குறியாக்குற அப்படிங்கிறதுன பார்ப்பாங்க. ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே தாக்குதல் நடத்தும்போது அதை ரொம்ப தீவிரமாக எல்லா நாடுகளுமே பார்ப்பாங்க. இந்த மற்ற டைம்லலாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த நேட்டோ நாடுகள், பிரிட்டன் யாருமே இப்போ வந்து இந்த டைமில் யாருமே பேசவே இல்லை. ஏன்னா இப்போ பேசினோம்னா அது தப்பாயிடும், தப்பாக ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி ஆகிடும். ஏற்கனவே ஈரான் மேலே அவ்வளோ சாங்ஷன்ஸ் இருக்குது, அதையும் தாண்டி அவன் மேலே குண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அதை நியாயப்படுத்த முடியாது. அப்படின்றதுனால தான் மற்ற நாடுகள் யாரும் பேசாமல் இருக்காங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.